மேற்கு தொடர்ச்சி மலை இது இயற்கையுடைய உண்மையான அதிசயம் மற்றும் ஈடு இணையில்லாத ஒரு பொக்கிஷம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அமைப்பு முக்கியத்துவம் பற்றியெல்லாம் நம்மளுடைய முந்தைய பதிவில் நம்ம பார்த்தோம். ஆனால் தற்போது இந்த மலை காலநிலை மாற்றத்தின் ஆழமான தாக்கங்களை எதிர்கொள்கிறது. இந்த தாக்கங்களுடைய முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா? பிறக்கிற இடத்திலேயே நம்முடைய ஆறுகள், அதாவது நம்முடைய தண்ணீரின் ஆதாரங்கள் மடிந்து போகக்கூடிய ஒரு அவல நிலைதான். இந்த மலைக்காக நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிற இந்த எல்லா விஷயங்களுமே ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்த விஷயங்கள் தான். மலைப்பகுதியில் கட்டடங்கள் கட்டுற போது, புதிதாக சாலைகள் அமைக்கிறப்பெல்லாம் நீர்வழி பாதைகள் இடம் மாறி போகுது. அப்போ இந்த நீர்வழி பாதைகள் ஒரே இடத்துல குவிந்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக வெளியேறக்கூடிய நிகழ்வுகள் தான் நிலச்சரிவுகள். மேற்கு தொடர்ச்சி மலையின் சராசரி மழை அளவுமே அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சி பணிகள்லையும் அதிகமான கவனத்தோடு இருக்கணும். அரசாங்கம் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பாதுகாப்பு சட்டம் உருவாக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய குழுக்கள், நிறைய அமைப்புகள் இருந்தாலும் இன்னும் தெளிவாக, இன்னும் கவனமாக ஒரு சட்டம் கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த மலையுடைய தாங்கு திறனுக்கு ஏற்ற மாதிரி தான் சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்தணும். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய நிகழ்வுகளை நம்ம தவிர்க்கணும். நீர்வழி பாதைகளை முறையா பராமரிக்கிறதோடு இல்லாம சதுப்பு நிலங்களையும் கண்டிப்பா பாதுகாக்கணும். ஏன்னா சதுப்பு நிலங்கள் தான் நீருடைய ஆதாரமே. அங்க உருவாகக்கூடிய ஆறுகளுடைய, நதிகளுடைய ஆதாரமே அந்த சதுப்பு நிலங்கள் தான். இன்னொரு விஷயம், மேற்கு தொடர்ச்சி மலை எந்த விதமான அச்சுறுத்தல்களை அது ஃபேஸ் பண்ணுது. பயிரிடுறோம். காப்பி, தேயிலை, பனை, ரப்பர் மாதிரியான பயிர்களுக்காக நம்ம பெரும்பான்மையான காடுகள், மலை காடுகளை அழிச்சிட்டோம். இந்த மலை காடுகள் அழிஞ்சதால பல்லுயிர் பெருக்கம், அதாவது பயோடைவர்சிட்டி பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுருச்சு. நாகரீகத்துடைய வளர்ச்சியினாலேயும் நவீனங்களாலேயும் தாவரங்களும் விலங்குகளும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை, வீடுகளையும் இழந்துருச்சு. வனவிலங்குகளை வேட்டையாடுறோம், காடுகளை அழிக்கிறோம், வெடி வைத்து மீன் பிடிக்கிறோம். கால்நடைகளை இந்த மலை சரிவுகளுக்கு உள்ள போய் மேய்க்கிறதால இயற்கைக்கு பெரிய அளவிலான பாதிப்பு உருவாகுது. இந்த தோட்ட பயிர்களுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறோம்ல, இது அதிகமான காடுகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதிக்குது. மலைத்தொடர்களுக்குள்ள ரயில் பாதைகள் உருவாக்குறது, சுரங்க பகுதிகள் உருவாக்குறது, சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சி, இது எல்லாமே இயற்கை நல்லிணக்கத்துக்கு எதிராக தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல முறைப்படுத்தக்கூடிய விஷயம் தண்ணீர் மேலாண்மை. நிலத்தடி நீரை கண்டிப்பாக பாதுகாக்கணும். நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதோடு இல்லாமல் மணல் அள்ளுறதை முற்றிலுமாகவே தடுக்கணும். நீரோடைகள், இருக்கிற நீரோடைகளை புதுப்பிக்கலாம், புதிய நீரோடைகளை உருவாக்கி பராமரிக்கலாம். இது எல்லாமே தண்ணீர் மேலாண்மைக்கு ரொம்ப அவசியமான விஷயங்கள். விவசாயம், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ளேயோ அதை சுற்றியுள்ள பகுதிகளிலேயோ உள்ள விவசாயம் எந்த மாதிரியான விவசாயமாக இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இயற்கை சார்ந்த விவசாயமாக தான் இருக்கணும். ரசாயன உரங்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். மீன் பிடிக்கிறத வெடி வைத்து ஒருபோதும் மீன் பிடிப்பதற்கு அனுமதி தரவே கூடாது. சுரங்கங்கள், இருக்கிற சுரங்கங்களை கண்காணிக்கலாம். புதிய சுரங்கங்களுக்கு அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட வேண்டும். தொழிற்சாலைகள், எந்த விதமான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கலாம் அரசாங்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரசாயன கழிவுகள், அபாயகரமான ரசாயன கழிவுகளை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் சுற்றுவட்டார பகுதிகளுக்குள்ள அனுமதிக்கவே கூடாது. மிதமான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கணும். மின் நிலையங்கள், போக்குவரத்து, இதெல்லாம் பற்றி பார்க்குறப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் சோன். இந்த மலையுடைய சுற்றுச்சூழல் அமைப்புகள் அதிநுட்பமான அந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு தேவையான பல்லுயிர் பெருக்கத்தின் இடங்களில் பகுதிகளாக பிரிக்கிறோம். ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3. அப்போ இந்த எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் 1ல் மின் நிலையங்கள், போக்குவரத்து, இது எல்லாமே முற்றிலுமாக தடை செஞ்சிடணும். பகுதிகள் 2, 3ல் தேவை கருதி அங்கே என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு கண்காணிப்போடு இந்த போக்குவரத்தோ, தொழிற்சாலைகளோ, மின் நிலையங்களோ இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். அணைகள் கட்டுறதுக்கும் அனுமதிகள் தரலாம். சுற்றுலா கண்டிப்பாக சமூக கண்காணிப்புக்கும் சமூக தணிக்கைக்கும் உட்பட்டு தான் சுற்றுலாக்கு உள்ள அனுமதிகள் கொடுக்கணும். கழிவுகள் மேலாண்மை. கழிவுகள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மலையுடைய எந்த பகுதியிலையுமே பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக தடை செய்யணும். திட கழிவுகளை முறையாக நம்ம அப்புறப்படுத்தணும்.
சூழல் கல்வி, இந்த மலையினுடைய முக்கியத்துவம் பற்றியும் பாதுகாப்பு பற்றியும் கண்டிப்பாக எல்லாருக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கணும். இன்னொரு விஷயம், இழந்த இனங்களின் மறு கண்டுபிடிப்பு. நிறைய இனங்கள், தாவரங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் அழிஞ்சு போயிருச்சு, நம்ம உலகத்தின் இந்தியாவிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அழிஞ்சு போயிருச்சுங்கிற விஷயங்களை மறு கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த இனங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு அதுக்கு எல்லாமே நம்ம ஆதரவு கொடுக்கணும். முக்கியமாக நம்ம மனசில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திட்டமிடப்படாத வளர்ச்சி சேதத்தை தான் ஏற்படுத்தும். மேற்கு தொடர்ச்சி மலையுடைய எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்முடைய அறிவையும் வளங்களையும் முறையாக யூஸ் பண்ணணும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலும் நதிகளும் காற்றும் நாடும் சமூகமும் அமைதியாக இயங்க உதவுகிறது. மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மையமாக இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் என்னதான் சட்டங்கள் இயற்றினாலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் பராமரிப்பும் பாதுகாப்பும் ஒவ்வொரு தனி மனுஷனுடைய கடமை அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக பராமரிக்கலாம், கண்டிப்பாக பாதுகாக்கலாம். அதோடைய வளங்களையும் செழிப்பையும் தக்க வைக்கலாம், இன்னும் அதிகப்படுத்தலாம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பதிவிற்கு தமிழ்மயத்தோடு இணைந்திருங்கள்.